நான் பதிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்ற காரணத்தால் சொல்கிறேன். அன்றைய முதல்வர் அம்மா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது செப்டம்பர் 22ஆம் தேதி. அந்த 22ஆம் தேதி முதல் தான் வகித்த முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கடிதத்தை மேதகு கவர்னரிடம் பிப்ரவரி 5ஆம் தேதி கொடுக்கிறார். அந்த செப்டம்பர் 22 இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி வரை அந்த 137 நாட்கள், இந்த இடைப்பட்ட நாட்களில் நடந்தது என்ன என்ன என்ன, அதை என்ன 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 நெஞ்சு கொதிக்குது ஐயா. ஓ பன்னீர்செல்வம் அணி இந்த இடைப்பட்ட நாட்களில் செய்தது என்ன பணி? யாரோ பூனைக்கு கட்டுவார்கள் மணி, அதற்கு பிறகு கொடி கட்ட இவர்கள் வாங்கி வந்திருக்கிறார்கள் துணி. கொடி பிடிக்க ஏன் கொடி பிடிப்பதற்காக இவர்கள் வாங்கி வந்திருக்கிறார்கள் துணி என்பதே என்னுடைய வாதம். அதாவது மார்ச் 2ஆம் தேதி அம்மாவுடைய மரணத்தில் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம் என்று முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் ஒரு பரபரப்பு பேட்டி. சரி, இப்போதுதான் குற்றவாளிகளை நெருங்கினீர்கள். அப்படி என்றால் இத்தனை நாள் எங்கே போய் உறங்கினீர்கள்? ஏன் குரல் கொடுக்க தயங்கினீர்கள் என்பதே என்னுடைய கேள்வி. இப்ப கொதிக்கிறீங்களே ஐயா PH பாண்டி, அப்ப அப்போலோவில் அம்மா இருந்தப்ப ஏன் குதிக்கல தாண்டி? ஏன் மர்மங்களை எடுக்கல தோண்டி? நீங்க ஏன் தொண்டர்களை விடவில்லை தூண்டி? மௌனம் சாதித்தீர்கள் எதற்காக வேண்டி? சரி, அப்போலோ மருத்துவமனையில் அம்மா நல்லாதான் இருக்காங்க நல்லாதான் இருக்காங்கன்னு அப்படின்னு ஐயா பொன்னையா நீர்தான் சொன்னையா. இப்ப நீங்க சொல்றது என்னையா? ஆக கொக்கு தலையில வைக்க பாக்குறீங்க வெண்ணையா. அதாவது இப்ப நீதி விசாரணை வேணும்னு ஐயா OPS அணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் குதிக்கிறாங்களே, அன்னைக்கு ஏன் அப்போலோவில் நீட்டி விட்டார்கள் கம்பி? இப்ப குதிக்கிறாங்க எம்பி, அன்னைக்கு ஏன் நீட்டி விட்டாங்க கம்பி? அம்மாவுடைய நிலையை நினைச்சு கொதிக்கலையா இவர்களுக்கு கும்பி? அத வயிறு கொதிக்கலையா உயிர் துடிக்கலையான்னு கேட்கிறேன். சரி, அவரை விடுங்க. அப்போலோவில் அம்மா நோய்வாய்ப்பட்ட போது பன்னீர் ஐயா தான் தற்காலிக முதல்வர். அப்புறம் அம்மா மறைவை ஒட்டி அவர்தான் முதல்வர். அப்ப அருந்தவ புதல்வரா இருக்கிறப்ப கேட்கிறார் நீதி விசாரணை. அப்ப முதல்வரா இருந்தப்ப அவர் ஏன் செய்யல இப்படி ஒரு யோசனை? கேட்பமுல்ல. இப்ப நீதி விசாரணை கேட்டு 8ஆம் தேதி இருக்க போறாங்களாம் உண்ணாவிரதம். அப்ப 137 நாட்கள் இருந்தீங்கள, அது என்ன விரதம்? ஒருவேளை அதுக்கு பேரு தான் மௌன விரதம், அப்படித்தானே? முதல்வர் பதவி உங்க கையில இருந்தப்ப அம்மாவை நினைச்சு ஏன் கொதிக்கல ரத்தம்? ஏன் கொஞ்சம் கூட போடல சத்தம்? ஏன் நீதி விசாரணை கேட்டு போடல சட்டம்? கேட்பமுல்ல. அம்மாவோட மரணத்தில் இருக்கும் மர்மம் குறித்து மக்களே நடத்தி விட்டார்கள் பாதி விசாரணை. அது வீதி விசாரணை. அட புண்ணியவான்களை இப்ப கேட்கிறீங்களே நீதி விசாரணை நியாயமா? அதாவது தமிழக முதல்வரா இருந்தப்ப இவர் கையில தான் இருந்தது முதன்மையான அதிகாரம். அப்போது நீதி விசாரணை வேண்டும் என்று தேடி இருக்க வேண்டும் பரிகாரம். தும்ப விட்டுட்டு வாழ பிடிச்ச கதையா இப்போது எடுக்க பார்க்கிறார் புனிதாவதாரம், பூசி பார்க்கிறார் புதிய அரிதாரம். சுருக்கமாக சொன்னால் காலம் கடந்து கண்கட்ட பின்னே செய்கிறார் சூரிய நமஸ்காரம். ஆனால் என் பார்வையில் இது ஏதோ ஒரு சூரியனுக்காக இவர் செய்யும் காரிய நமஸ்காரம். முதல்வர் பதவியில் இருந்த இவர் ராஜினாமா செய்த கடிதத்தை மிரட்டி வாங்கினார்களாம். மிரட்டலுக்கு ஒரு சாதாரண குடிமகன் அஞ்சலாம். ஒரு நாட்டின் முதல்வராக இருக்கும் தலைமகன் அஞ்சலாமா? ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தின் மிரட்டலுக்கு அஞ்சுகின்ற
கெஞ்சுகின்ற ஒருவர் அதிமுகவுக்கு தாங்க முடியுமா தலைமை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவரை வைத்து சிலர் நடத்தி பார்க்கட்டும் வேள்வி. இப்போது பிப்ரவரி மாதத்தில் தன் பதவி பறிபோன பின் அம்மா சமாதிக்கு சென்று செய்தாராம் தியானம். அந்த 137 நாட்களில் வந்தது எத்தனை மத்தியானம்? அப்போதெல்லாம் ஏன் செய்யவில்லை தியானம்? இவர் நன்றியோடு இருந்தால் அம்மா போயிருப்பாரா மயானம் என்று கேள்வி கேட்பதே என் ஞானம். இப்படி இன்னைக்கு இவங்க நீதி விசாரணை கேட்குறாங்களே, எனக்கு என்னைக்கு தெரியுமா ரொம்ப நான் தமிழ்நாட்டில் ஷாக்கான, கவர்னர்கிட்ட போய் என்னை மிரட்டி கடிதம் வாங்கினாங்க அப்படின்னு போய் சொல்றாரு. சொல்லாமா சார்? ஒரு பிளாக்மெயில் ஒருத்தங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. அது ஐ திங்க் 503 503 அக்கார்டிங் இபிகோ 503ல ஒரு பெட்டிஷன் கமிஷன் கேட்டீங்க. ஏன் கவர்னர்கிட்ட போறீங்க? கவர்னர்கிட்ட போறதுக்கு முன்னாடி கமிஷனர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் என்ன பிளாக்மெயில் தான் பண்ணி வாங்குறாங்கன்னு கொடுத்திருந்தா இந்த நிலைமை வருமா? எங்க இன்னைக்கு போய் நீதி விசாரணை வேணும்னு கேட்கக்கூடாது. இவர் கையில இருக்குது தீப்புட்டி, இவர் கையில இருக்குது கற்பூரம். அன்னைக்கு பத்த வைக்காம இப்ப கொஞ்சம் கற்பூரம் இருக்கு பத்த வைக்கணும், கொஞ்சம் யாராவது தீப்பெட்டி வச்சிருக்கீங்களா, யாராவது கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா, யாராவது கொஞ்சம் லைட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு சார். என்ன சார் இது விந்த? இதெல்லாம் நம்ம நாட்டில் இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இவங்க நீதி விசாரணை கேட்குறாங்க. இன்னொரு மேட்டர் சார், செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அம்மாவை போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. பண்ண உடனே செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி காவேரி தீர்ப்பாயத்துக்கு ஒரு டிஸ்கஷன் கூட்டம் கூட்டப்பட்டு தான் அம்மா தலைமையில். அம்மா தான் முதல்வர், அன்றைய முதல்வர் அம்மா கூட்டப்பட்டதுக்கு அன்றைக்கி சிறப்பு நம்மளுடைய சிறப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஷீலா பாலகிருஷ்ணன் அம்மா, அப்புறமா நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி ராம்மோகன் ராவ், அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய அந்தரங்க காரியதரிசி வெங்கட்ரமணன் மற்றும் ராமலிங்கம் IAS இவங்கெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்களாம். அம்மா ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறாங்களாம். எடுத்தாங்கன்னு செய்தி குறிப்பு வெளியிட்டீங்களா தமிழக அரசு சார்பில்? நான் கேட்குறேன், நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நான் கேட்குறேன், அப்படி அம்மா கலந்துக்கிட்டு ஒரு முடிவெடுத்தா அவங்க என்னென்ன டிஸ்கஷன் பண்ணி கீழே போடுவாங்கல்ல ஒரு நோட்டு, அதாவது குறிப்பில் கையெழுத்து போடுவாங்க நோட்டு, அதை எடுத்து காட்டுங்க எங்க இந்த நோட்டு? அதற்கு பிறகு இந்த நோட்டில் கையெழுத்து போட்டிருக்கணும். அதுக்கு பிறகு அம்மா கையெழுத்து போடுறதுக்கு தயங்கினாங்க. அப்புறமா அம்மா வச்சாங்க கை நாட்டு. அன்னைக்கு குறிப்பு வெளியிட்ட தமிழக அரசுல அம்மா குறிப்பில் கையெழுத்து போட்டாங்களா, எங்க அந்த நோட்டு? அதை எடுத்து காட்டு. அதுக்கப்புறம் தானே அம்மா அந்த தேர்தல் பிரச்சனை வந்தப்ப வச்சாங்க கை நாட்டு. நீங்க எங்கள்கிட்ட நீதி விசாரணைகள் நீங்க உண்மையை நாட்டுங்க, நாட்டு மக்களுக்கு காட்டுங்க கேட்போம். சரி, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இன்னைக்கு 22லேருந்து அனுமதிக்கப்பட்ட அம்மாவை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இன்னைக்கு மேதகு கவர்னர் ஐயா போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்க்க முயற்சி பண்ணுறாரு. மறுநாள் செய்தி சொல்கிறாங்க, அவர் பார்க்கறதுக்கு முற்பட்டார், முடியல அப்படின்னு நம்ம கவர்னர் சொல்கிறாரு. அதை யார் சொல்கிறாரு? அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் இந்த ரிச்சர்ட் ஃபீலே, அப்புறமா அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பாபு ஆப்ரஹாம், அண்ட் தென் நம்ம தமிழக அரசின் சார்பாக இருக்கக்கூடிய டாக்டர் பாலாஜி, இவங்க சொல்கிறாங்க அவர் பார்க்க முற்பட்டார், ஆனால் பார்க்க முடியலன்னு. சரி, இது 2, இது அக்டோபர் 2. அப்படியே கட் பண்ணுறோம் சினிமா டைரக்டர் மாதிரி. அக்டோபர் 22 அன்னைக்கு இதே அம்மாவை கவர்னர் பார்க்கறதுக்கு வராராம். பார்க்க வந்தோடனே பார்க்கறதுக்கு அவங்க மாஸ்க் போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தாங்க, வாயை திறந்து அம்மாவால் பேச முடியல. ஆனால் கை விரலை உயர்த்தி சைகையால் அம்மா பேசுனாங்க அப்படின்னு இவங்க செய்தி விளையாடுறாங்க. நான் கேட்குறேன், சைகையால் கட்ட விரலை காட்டி கட்ட விரலை உயர்த்தினாங்களே, எனக்கு ஒரு சந்தேகம். நான் கேட்குறேன், இடது கை கட்ட விரலை காட்டினாங்களா, வலது கை கட்ட விரலை காட்டினாங்களா? எல்லாருக்கும் இடது வலது இருக்கும்ல, ஏன் சொல்லலை? ஆனால் இவங்க அம்மாவை பார்த்ததாகவும் அந்த அம்மா கை தூக்கி நான் நலமாக தான் இருக்கிறேன்னு சைகை காட்டுறது இவங்க சொன்னாங்க. ஆனால் மறுநாள் கவர்னர் ஐயா அதையே மறுத்துட்டார். இந்த டாக்டர் சொன்னதை மறுத்துட்டார். எவ்வளவு முரண்பாடு! நான் கேட்குறேன், இவ்வளவு முரண்பாடும் இவ்வளவு குளறுபடியும் நடந்துகிட்டு இருக்க. அப்ப பன்னீர்செல்வம் ஐயா தானே ஐயா ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர்ப்பா இருந்தப்ப ஆக்ஷன் எடுக்காம இப்ப என்ன பண்றாரு? ஆக்டிங்
கேட்க மாட்டாங்களா மக்கள்? சிந்தனை, அதாவது இதெல்லாம் ஒரு மாயை.